அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தற்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கிறோம். தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். தொடர்ந்து இதன் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளை நேரலையில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழாவுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள், சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தமிழரசன், அதிமுகவின் நிறுவன தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுக தலைமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே போன்று தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும், அனைத்து மாவட்டங்களிலும் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும், அதே போன்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள். தற்போது இன்று காலையிலிருந்து அவருடைய உருவச்சிலைக்கு மற்றும் திரு படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தற்போது இந்த இடத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தற்போது எம்ஜிஆருடைய உருவச்சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார். இந்த இடத்தில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமான அதிமுகவினுடைய தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்தே இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தொண்டர்களுக்கு அடுத்த கட்டமாக இனிப்புகளை வழங்க இருக்கிறார். அதே போன்று எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா மலர் ஒன்றும் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்தில் இருப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய கட்சி அலுவலகத்தில் 104 போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நலிந்த போக்குவரத்து தொழிலாளர் குடும்பங்களுக்கும் இந்த இடத்தில் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா இந்த இடத்தில் போக்குவரத்து தொழிலாளர் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை இந்த இடத்தில் வழங்க இருக்கிறார். தமிழரசன், அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கட்சி தலைமையகத்தில் நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் 100ஆண்டு மலரை வெளியிட்டார். கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், முதலமைச்சருமான அதிமுகவின் பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம் அந்த மலரை பெற்றுக் கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இந்த நிகழ்வுல அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உரையாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்குண்டான சூழல் இருக்கா? இந்த இடத்தில் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதே போன்று பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த அதிமுகவின் உட்பிரிவு அமைப்புகளாக இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அமைப்பினர் பல்வேறு நபர்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது. அதே போன்று இந்த இடத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த இடத்தில் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா அதிமுக தலைமை அலுவலகத்தில் முடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக எம்ஜிஆர் வாழ்ந்த இடமான ராமாவரம் தோட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமாவரம் தோட்டத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். அங்கேயும் எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவுக்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த இடத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள், நலிந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின் தொண்டர்களிடையே அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கட்சியினுடைய நடவடிக்கைகள் குறித்தும், அதே போன்று எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவுக்கு பின்பாக அதிமுக அடுத்த கட்டமாக செல்ல இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் தொண்டர்களிடையே இந்த இடத்தில் பேசுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த இடத்தில் இருக்கிறது. தமிழரசன்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விழா மலரையும் அவர் வெளியிட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், அந்த பகுதியில அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு பேர் குவிஞ்சிருக்கிறாங்க? அவங்ககிட்ட பேசுனீங்களா? அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை ஏற்கனவே முன்பே திட்டமிட்டிருந்தது. அதாவது எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா மிகவும் விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலையிலிருந்தே அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தொண்டர்கள் குவிந்திருக்கார்கள். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா இந்த இடத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து தொண்டர்களிடம் முதல் மாடியிலிருந்து அவர் தொண்டர்களை பார்த்து வருகிறார். தொண்டர்களுக்கு அவர்கள் வாழ்த்துகளையும் சொல்லி வருகிறார்கள். தொண்டர்களை பொறுத்தவரை மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுகிறார்கள். கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வாகவும் இந்த நூற்றாண்டு விழாவை மக்களிடையே மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் கட்சியினுடைய ஒரு மிக விமர்சையான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட்டு எம்ஜிஆருடைய இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் மாவட்டங்களில் ஒவ்வொரு கிளைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் எம்ஜிஆருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய ஆட்டோ சங்கம் மற்றும் அதிமுகவுடைய கிளைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இன்று காலையிலிருந்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்துவது, பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்குவது என்றும் அதே போன்று அவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது என்று விமர்சையாக அதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு தான் இந்த நூற்றாண்டு விழாவுக்கான நிகழ்வு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா தற்போது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொண்டர்களும் அதிக அளவில் தலைமையகத்தில் குவிந்து வருகின்றனர். ராஜ்குமார், எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சசிகலா அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை முன்னிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி மாவட்டம் தோறும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அந்த அறிக்கையில் இருந்தது. நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அந்த அறிக்கையில் ஏற்கனவே கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இந்த நூற்றாண்டு விழாவை மக்கள் திட்டங்களோடு அதே போன்று எம்ஜிஆருடைய கனவை நனவாக்கும் விதத்தில் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிமுகவின் நிறுவன தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா தற்போது தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக அதிமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது தமிழக அரசு சார்பிலும் அவரது நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதிமுக சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா மலரை வெளியிட்டார். கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் அதனை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அதிமுக முன்னணி நிர்வாகிகளும் விழா மலரை பெற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் விழா மலரை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அதனையும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா பெற்றுக் கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து தொண்டர்களுக்கு அவர் இரட்டை இலை சின்னத்தை காண்பித்து கையசைத்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த விழா முடிவில் அவர் கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது அதிமுக சார்பில் இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு? மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்க. அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை மக்கள் நல திட்டங்களை செய்வதற்கும் மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுக தலைமை திட்டமிட்டிருந்தது. தொடர்ந்து அதற்கான பணிகள் இன்று அதிமுகவினுடைய
அலுவலகம் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து எம்ஜிஆருடைய திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். மாவட்டம் தோறும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் வெறும் அதிமுக தலைமை மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்களும் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையினரும் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழரசன். அதிமுகவின் நிறுவன தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா தற்போது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நலத்திட்ட உதவிகளையும் கட்சியினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா வழங்கினார். தொடர்ந்து அதிமுக முன்னணி நிர்வாகிகள் சூழ்ந்திருக்கும் இந்த நிலையில் எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா மலரை வெளியிட்டார். அதனை கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் பெற்றுக்கொண்டார். கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் பிறந்தநாள் விழா மலரை பெற்றுக்கொண்டனர். முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் அதனை பெற்றுக்கொண்டார். எம்ஜிஆரின் சிறப்பு அஞ்சல் தலையை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்க சசிகலா பெற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்தோம். தற்போது அங்கிருக்கும் நிகழ்வுகளை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கினார். ராஜ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். மேல் விவரங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். கழக அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களுக்கு